உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன்டா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? சொல்றேன்ல, போன் வரும், ரிங் அடிக்க தான் போகுது. நான் இதுக்காகலாம் பயப்பட மாட்டேன். போன் வந்ததுன்னா நான் பழி வாங்கிடுவேன். எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடலாம். லக்ஷ்மி ரிஷியையும் கூட்டிட்டு போயிடலாம். அவங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. கடைசியில் அவங்க என் காலு கீழே தான் வந்து ஆகணும். பல்ராம், நான் கேட்டேன்ல, போய் பாக்குறேன். புதுசா ஏதோ சம்பவம் பண்ண போறாரு. எல்லாம் சாக போறோம். சொன்னல. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா மோனிஷ்? உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? என்ன பேர் சொல்லி நீ கூப்பிடுவியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதுல்ல. ஒரு வெடி வெடிச்சா போதும், உங்க திமிருதனத்தை நான் அடக்கிடுவேன். சொல்லு, வெடிச்சு காட்டட்டுமா? வேண்டாம் மோனிஷ் பாய். சரி சொல்லு. முதல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது எதுக்காக கட் பண்ண? சந்தோஷப்படு, போனை தான் கட் பண்ண. இங்க யாரோட கழுத்தையும் கட் பண்ணல. இன்னைக்கு உன் கழுத்தும் தப்ப போறது இல்லப்பா. கோர்ட்டோட பில்டிங்க நாலா பக்கமும் சூழ்ந்தாச்சு. உனக்கு என்னதான் வேணும்? என் 3 ஆட்களும் உன் கஸ்டடியில இருக்காங்க. அவங்கள விட்டுடு. உடனே பாபா சாப், குல்பூஷன், அப்புறம் மந்தாப். அந்த 3 பேரா? அந்த 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. 3 பேரும் தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தூக்குல போட போறாங்க. நாளைக்கு தூக்குல போடுறதுக்கு முன்னாடி நீ அவங்கள விடுதலை பண்ணணும். 3 பேரும் என்னோட தலைவர்கள். தலைவனுக்கு துரோகமாகறத பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அது முடியாது. என்ன சொன்ன? நான் இத பண்ண மாட்டேன். 3 பேரும் குற்றவாளிகள். அவங்கள வெளியில விட்டா எல்லாரையும் கொன்றுவாங்க. நீ அவங்கள மட்டும் விடலனா இங்கேயும் பிணங்கள் விழதான் செய்யும். நான் சொல்றத காது கொடுத்து கேளு. நாளைக்கு தூக்கு தண்டனைக்கு முன்னாடி அவங்கள விடுதலை பண்ற. இல்லனா இங்க ஒருத்தரா செத்து மடிவாங்க. என் தலைவனோட உண்மையான சிஷ்யன்னா. ஆனா அவங்க 3 பேரை விட நான் ரொம்ப கெட்டவன். அவங்க ஒருத்தரை கொன்னா நான் 10 பேரை கொல்லுவேன். முதல்ல யார கொல்லுவேன் தெரியுமா? இந்த சிட்டியோட மிகப்பெரிய பிசினஸ் மேன், அதாவது ஓபராய் ஃபேமிலி. அவங்க தான் என்னோட ஹாஸ்டேஜ். சொல்லு, சுட்டுடவா? என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? அவங்க ஏதாவது டிமாண்ட் வச்சாங்களா? அவன் கேங் லீடர்ஸ உடனே விடுதலை பண்ண சொல்றான். இதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தீவிரவாதிகளை ஜெயில வைக்கவே கூடாது. எதுக்கு கவர்மெண்ட் செலவு செய்யணும்? புடிச்ச உடனே சுட்டு தள்ளணும். அப்பதான் தீவிரவாதமும் தீவிரவாதிகளும் அழிவாங்க. சொல்றத யாரு கேக்குறா? பந்தார், பாபு சாப், அதோட குல்பூஷனை விடுன்னு மோனிஷ் கேக்குறான். ஆனா சார், இவங்களை பிடிக்கிறதுக்காக தான் பல போலீஸ்காரங்க இறந்து போயிருக்காங்க. இவங்களை நாம அப்படியே விட்டுறதா சார்? இதை விட சிச்சுவேஷன் மோசமாகிறதுக்கு முன்னாடி நாம நேரா உள்ள போயிடலாம். உள்ள போய் ஒருத்தர் விடாம சுட்டு தள்ளிடலாம் சார். இதத்தான் நானும் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எஸ் சார். இல்ல சார், நான் தான் சொல்றேனே, கோர்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திடுவோம் சார். அதுவும் சீக்கிரமா. எஸ் சார். ஷூர் சார். தேங்க்யூ சார். மினிஸ்டர் போன் மேல போன் போடுறாரு. இந்த பிரச்சனை எப்ப சால்வ் ஆகுமோ தெரியல. உள்ளேயும் போக விட மாட்டேங்கிறாங்க. சொல்லு, என்ன சிச்சுவேஷன்? மோனிஷ் டிமாண்ட் வச்சிருக்கான் சார். என்ன டிமாண்ட்? ஹாஸ்டேஜஸ் உடைய உயிருக்கு பதிலா பாபு சாப், மந்தார், அப்புறம் குல்பூஷனை விடுவிக்கணுமா சார்? என்ன? நாளைக்கு அவங்கள தூக்குல போட போறாங்க. இவன் என்னடானா விட சொல்றான்? ஆமா சார், அதத்தான் சார் கேக்குறான். அவனுடைய டிமாண்ட நாம ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நிறைய கலவரத்தை உண்டு பண்ணுவானா. அதோட மொத்த ஓபராய் ஃபேமிலியும் அவன் பிடியில தான் சார் சிக்கி இருக்காங்க. ஹோஸ்டேஜஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா நாட்டுல பெரிய கலவரம் வெடிச்சிரும். எனக்கு தெரியுது. ஹோம் மினிஸ்டரும் அடிக்கடி போன் பண்ணி இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ ஒரு வேலை பண்ணு, மோனிஷ் கூட தொடர்ந்து பேச முயற்சி பண்ணு. பேச்சுல மயக்கி வை. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். இன்னொரு விஷயம், முடிஞ்ச வரைக்கும் டயத்தை இழுக்க பாரு. ஓகே சார். ரிஷி கண்டிப்பா இங்க இருந்து தான் போயிருக்கணும். நீ நல்லா இருக்கல? நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருக்கோம். இத பண்ணிதானே ஆகணும். கஷ்டமான நேரத்துல உதவி செய்யணும் இல்லையா? வா.
வா, உனக்கு ஒண்ணும் ஆகலல? வா. பார்க்க அப்பாவியா இருக்க, ஆனா புல்லட்டோட வேகமா செயல்படுற. உன்னால தப்பிக்க முடியாது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நல்ல புத்திசாலியா தான் இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் ஓடி போறீங்க, ஆனா அப்பப்ப முட்டல் ஆயிடுறீங்களே. கொஞ்சம் மூளைய பயன்படுத்துங்க. தப்பிச்சு வெளியில போக முடியாது. மரியாதையா என் கூட வா. உன் ஆட்டோ முடிஞ்சிருச்சு லக்ஷ்மி, புரியுதா? வா. போடி. அந்த பொண்ணு விடு. நீ வா. நேரா போ, நேரா போ. ஏய், ஏய், போடா. உங்களையும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கோர்ட்டுக்கு வெளியே விட்டுருவேன். அதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்க பாத்துக்கணும். தட்ஸ் ஃபைன். நீ இத பண்ணாலே போதும். ஏய், நீங்க என்னடா பண்ற? இவங்களை புடிச்சிட்டியா? நல்ல வேளை இவங்க மாட்டினாங்க. இப்பவே இவங்களை அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போலாம். அட இவங்க அங்க வேணாண்டா. ஏன்? இவங்கள கோர்ட்டுக்கு வெளியே விட்டா லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏய் வாய மூடுறா. 2-3 பேரை தப்பிக்க விட்டுறலாம், நல்லது தானே? இதை சேர்ந்தே செஞ்சிடலாம். என்ன கிடைக்குதோ ஆளுக்கு 50-50. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கோர்ட்டுக்கு வெளியே கொண்டு போய் விடணும். ஒருத்தனுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 3 லட்சம். 3 லட்சமா? இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்கலாம்னா? ஏன் கொடுக்க மாட்டோம்? முதல்ல நீ எங்க எல்லாரையும் காப்பாத்து. நீ மனிதாபிமானத்தோட நடந்துக்கோ, நாங்க ஹெல்ப் பண்றோம். சரி வாங்க. நில்லு. இன்னும் சில பேர் வரணும். என்ன இன்னுமா? ஒரு தலைக்கு 3 லட்சம் ரூபாய். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டாங்க. ஓகே. ஏய் கண்ண குர்ரா. ஆயுஷ், ஆயுஷ், நாங்க எல்லாரும் வெளியே போய் ஆகணும். ஆனா கிரண் எங்க? அப்புறம் கரிஷ்மா, சோனியா அவங்கெல்லாம் எங்க? சரி, ரிஷி எங்க? ஒன் செகண்ட் மலிஷ்கா, லக்ஷ்மி அண்ணி எங்க இருக்காங்க? எல்லாரையும் வெளியே கூட்டு போவேன்னு சொன்ன. அக்கா, முதல்ல எல்லாரும் இங்க இல்லவே இல்ல. வெயிட், ரிலாக்ஸ். ஏன் டக்குன்னு எல்லாரும் ஹைப்பர் ஆகுறீங்க? முதல்ல நான் உங்களை பார்த்தா, அதனால உங்களை இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். மத்தவங்கள நான் கூட்டிட்டு வர போறேன். ரிலாக்ஸ். அதான் கரெக்ட். நானும் உன் கூட வரேன். லக்ஷ்மி என்னை கூட்டு வரலாம். கம் ஆன். நான் தான் போறேன்ல ஆயுஷ். லக்ஷ்மியும் தானே கூட்டிட்டு வருவேன். அவளும் என் கூட வருவா. அவ இல்லாம ரிஷி அசைய கூட மாட்டா. யா, தட்ஸ் ட்ரூ. லக்ஷ்மி நீ வராத வரைக்கும் ரிஷி அண்ணனும் இங்க இருந்து வர மாட்டாரு. கரெக்ட், ரைட். பரவாயில்ல, உனக்கும் மூளை இருக்கு. அத கொஞ்சம் நீ யூஸ் பண்ணு. எனிவே, நான் போய் கூட்டிட்டு வரேன். எவ்வளவு பேர்னு எண்ணிக்க? ஒரு தலைக்கு 3 லட்சம் ரூபாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.